Find the unknown. Try this. இது பேஜ் நம்பர் என்னது 38ல இருக்கிறது. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 37 plus 43 is equal to என்ன வரும் 43 plus 37 தான் வரும். ஸோ இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா a plus b is equal to b plus a. கிளியரா? நம்ம இதை என்ன சொல்லுவோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a plus b யும் b plus b ஆர்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும் அதே தான் வரும். இப்போ நமக்கு சப்ராக்ஷன்ல எக்ஸாம்பிள் இப்போ a plus a minus b is not equal to b minus a இது நம்ம தெரிஞ்சாகணும். கிளியரா? இப்போ நம்ம a என்ன எடுத்துக்கலாம் 5ன்னு எடுத்துக்கலாம், b என்ன எடுத்துக்கலாம் 3ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ 5 minus 3யும் 3 minus 5ம் ஈக்குவலா இல்ல கிடையாது. 5 minus 3 நமக்கு 2 தெரியும், is not equal to 3 minus 5 என்னது minus 2. இங்க பெரிய நம்பருக்கு தானே மைனஸ் இருக்கு, அப்ப என்ன வரும் minus 2. ஸோ இது not equal. இதை நம்ம படிப்போம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா பாசிட்டிவ் மட்டும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 37 plus 43. ஸோ நமக்கு பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணா போறோம். இங்க பாருங்க 22 plus 10 அப்புறம் plus 15. இப்போ இங்க 10 plus 15 இருக்கு அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கும் 22 வரும். 22 தானே வரும். இங்க என்ன வரும் 37. இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா a plus b plus c is equal to a plus bracket open b plus c. கிளியரா? இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆர்டர் நம்ம அடிஷன் பண்ணும்போது மாத்தி அடிஷன் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. ஆனா சப்ராக்ஷன் பண்ணும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகும். கிளியரா? இப்போ நமக்கு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 7 into 46 is equal to 322. அப்போ 46 into 7 அதானே வரும். 46 into 7 322 தானே வரும். சும்மா நம்ம என்ன பண்றோம் ஆர்டர் மல்டிபிளிகேஷன் ஆர்டர் மட்டும் தான் மாற்றோம். ஆர்டர் மாத்தினா என்ன ஆகாது ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அப்ப இங்க என்ன வரும் 322. இது நம்ம என்ன சொல்லுவோம் that is a multiplied by b is equal to b multiplied by a. அதாவது நம்ம 5 into 3 நாலும் ஒண்ணுதான், 3 into 5 நாலும் ஒண்ணுதான். தானே 5 into 3 15, 3 into 5 15. இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணா இது சேஞ்ச் ஆகாது. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அகைன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆர்டர் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆகாததை என்ன சொல்லுவோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்னது மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல. திஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். This is commutative property for addition. இது என்னது associative property for addition. Add பண்றதுக்கு associative property. So this is the answer.